Hello friends, recently நம்ம சேனல்ல Poco M3 ஸ்மார்ட்போனோட unboxing and first impressions வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு Poco M3 ஸ்மார்ட்போனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸ், சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் Poco M3 ஸ்மார்ட்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இனி வாங்கி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காம உங்கள் டெக் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 12 ரன் ஆகுது. பட் இங்கே கண்ட்ரோல் சென்டர் ஓல்டு MIUI 11 பார்த்த கண்ட்ரோல் சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியூ கண்ட்ரோல் சென்டர் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்க்குங்க. அதில் டிஸ்பிளே கீழே கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிங்க அப்படின்னா MIUI 12 கொடுத்துருக்க நியூ கண்ட்ரோல் சென்டரை உங்களால் எனபிள் பண்ணிக்க முடியும். அதை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபோனை ப்ரீமியமாக எடுத்துக்காட்டும். இந்த சைட்லேருந்து எடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப்குள்ளே போகாமையே வெளியிருந்தே டைரெக்டாக அந்த ஆப்போட உள்ளே இருக்க இன்டர்செக்ஷன்ஸ்க்கு போக முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் இருக்குது அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன் ட்ரெண்டிங், சப்ஸ்கிரிப்ஷன், சர்ச் எல்லாம் போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்டிங் போகணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ட்ரெண்டிங் டேப்லேயே இங்கே உள்ளே வந்துடும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு போகணுமோ நீங்கள் அதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். Poco M3 ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அபவுட் ஃபோனில் சாஃப்ட்வேர் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 12.0.3ல ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட்டோட தான் கொடுத்துருக்காங்க. இங்கே Android 11 கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 64 GB கொடுத்துருக்காங்க. 128 GB ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எங்கிட்ட இருக்கிறது 6 GB RAM 64 GB மெமரி ஆப்ஷன் தான். இதில் 17.2 GB கொடுக்குறப்பவே ஆக்குபைடில் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக ஆப்ஸ் அண்ட் டேட்டாவில் 1.32 GB இருக்குது. அதாவது இங்கே ஒரு சில தேவையில்லாத ப்ளோட்வேர் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஆப்பின் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி இந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, நான் 2 ஆப் தான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுலேயே 200 MB காலி ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு நிறைய ஆப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பிடிச்சி அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட், Poco M3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கேலரிக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ வேணும் அப்படின்னா கேலரி ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணி ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு போய்க்குங்க. அதுக்கப்புறம் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக 3 ஆப்ஷன் இருக்கும். அது 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் விண்டோ ஓப்பன் ஆகிக்கும். இது சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் டவுன் ஸ்வைப் அப் பண்ணுறது மூலமாக அதோட சைஸை சிறுஸ் பண்ணி பெருசுக்கும் பண்ணிக்க முடியும். சென்டர்லேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவை ஃபுல் விண்டோவோ உங்களால் மாற்றிக்க முடியும். நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், Poco M3 ஸ்மார்ட் ஃபோனில் ஆப் ட்ராயர் கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே MIUI ஃபார் Pocoவில் ஆப் ட்ராயர் இருக்கும். Poco ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தனியாக கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக மோர் இருக்கும். அதில் போனீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸில் ஆப் ட்ராயர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆப் சஜஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கோங்க. அது போக குரூப் ஐகான்ஸ் பை கலர் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஆப்ஸை குரூப் பண்ணி வச்சுக்க முடியும் ஒரு பர்டிகுலர் கலரில். அதுவுமே ஒரு சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் போனீங்கன்னா சிஸ்டம் இருக்குது. நீங்கள் டார்க் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஆயிரும். லைட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். நம்ம இப்போதைக்கு சிஸ்டமே கொடுத்துக்கலாம். அது போக பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரன்சி 0% இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 25%, 50%, 75%, 100% அப்படின்னு சொல்லிட்டு 100% கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வச்ச வால்பேப்பரே அதில் தெரியும். பார்க்கறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னமும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரியே எந்த ஆப் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி ரீசெண்ட் ஆப்ஸில் போய் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எடுத்ததையும் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எனபிள் பண்ணிக்க முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். 2வது எது வேணுமோ அது கீழே இருக்க ரீசெண்ட் ஆப்ஸே கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க ஆப்பை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா அதையே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை கீழே இருக்க ஆப்பே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஆப்பையே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நான் சேம் டைமில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இன்டர்நெட்டில் நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரே நேரத்தில் 2 ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஆப்பை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே இருக்கல இந்த ரீசெண்ட் ஆப்ஸை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அது மூலமாக 2வது இருக்க ஆப்பை உங்களால் மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், எல்லா ஆப்புக்கும் சப்போர்ட் பண்ணாது. இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் வந்தீங்கன்னா மேலே எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை உங்களால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஸ்க்ரீன் இருக்கல இதை மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வால்பேப்பர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மை பேஜில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 தீம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிளாசிக், லிமிட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வால்பேப்பருமே 27 வால்பேப்பர் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. லைவ் வால்பேப்பர் இப்போதைக்கு இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வால்பேப்பர், லைவ் வால்பேப்பர் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும்.
ஒரு சில ரிங் டோன்ஸ் ஃபான்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபான்ட்ஸும் நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போங்க. அது ஷோ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஆஃப் பண்ணுங்க. பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணிக்கங்க. ஷோ ஆட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம். எம்ஐ ஆப்ஸ்லேருந்து ஆட்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரெக்கமெண்டேஷனும் கொஞ்சம் அதிகமாகவே புஷ் பண்ணுவாங்க. அதனால் ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த தீம் இது பண்ணுங்க, இந்த வால்பேப்பர் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் அதிகமாக வந்துட்டே இருக்கும். இது ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் விட்ஜெட்ஸில் போனீங்கன்னா இங்கே குயிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாக் வேணுமா இல்லை வைஃபை வேணுமா எல்லாத்தையுமே இந்த ஹோம் ஸ்க்ரீனில் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது போக போக்கோ லான்ச்சர், கிளாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 டைப்பில் கிளாக் ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமானாலும் அது குயிக் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மியூசிக்கை குயிக் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது மூலமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸில் போனீங்கன்னா டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்லைட், கிராஸ்ஃபேட், டம்பிள், பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியமாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாச்சும் மாற்றி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே 2 ஸ்க்ரீன் தான் இருக்குது. அதில் எது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேணுமோ அதை நீங்கள் இது மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது ஒன்றுமே இல்லை, இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணிக்க முடியும். அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை டைரெக்டாக பார்த்துக்க முடியும். இதுவே நீங்கள் லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் அது வேணும் அப்படின்னா ஓப்பன் மட்டும் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு சில முக்கியமான ஆப்ஸ் வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாமல் கைப்பட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் இருக்க டேட்டாவெல்லாம் எரேஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. சில நேரங்களில் அன்இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் இது எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் ஹைட் ஆப் ஐகான்ஸ் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா ஆப் ஐகான்ஸை ஹைட் பண்ணிக்க முடியும். இங்கே டிஃபால்ட் லான்ச்சர், போக்கோ லான்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இங்கே லேஅவுட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்மால், எக்ஸ்ட்ரா ஸ்மால், லார்ஜ், எக்ஸல்லாம் வச்சுக்கலாம். பட் ஸ்மாலோ எக்ஸ்ட்ரா ஸ்மாலாக வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ப்ரீமியமாக இருக்கும். ஆனால் போக்கோ ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஆப்ஸ் கவுண்டையும் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் டிஃபால்ட்டாக வச்சே யூஸ் பண்ணுங்கள். அதான் எப்போவுமே என்னோட ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் மறுபடியும் அதில் போனீங்கன்னா இன்னமும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனேஜ் ஆப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப் ட்ராயரில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் ரீசெட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அது போக ஆப் ட்ராயர் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹோம் ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆப்ஸில் மேலே இப்போதைக்கு நம்மகிட்ட எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது, அதில் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிறது 6 ஜிபி ரேம் ஆப்ஷன், அதில் 3.7 ஜிபி ரேம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை போய் ஷோ மெமரி ஸ்டேட்டஸை ஆன் பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் கண்டுக்க வேண்டியதில்லை. நோட்டிஃபிகேஷன் பேச்சஸ், நம்பர், சர்க்கிள் 2 இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டபுள் டேப் டு லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்டிஆர் இருக்குது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். பட் இது யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஏதாச்சும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா தெரியாமல் டபுள் டேப் பண்ணுவோம் ஸ்க்ரீனை, அப்போ லாக் ஆகிற சான்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ரொம்பவே கடுப்பேற்றும். நெக்ஸ்ட் இங்கே நோட்டிஃபிகேஷன் அந்த கண்ட்ரோல் சென்டரில் என்னவெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா அந்த ட்ரிபிள் ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இருக்குது, மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி அதை எடிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு க்ராப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அது போக கண்ட்ரோல் சென்டரில் ஏரோப்ளேன் மோட் அந்த லாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் ஆப்ஷன், ஜிபிஎஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனர் ஆப்ஷனுமே இந்த டைம் எம்ஐயூவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அது போக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஐ மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணுறது மூலமாக ரீடிங் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ லைட் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆயிரும். அந்த எல்லோ கலர் சேட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணி படிப்பேன், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க ரீடிங் மோட முடிஞ்ச அளவுக்கு எனேபிள் பண்ணிக்கங்க. அதுவும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க 18 வயசு கம்மியாக சின்ன பையனாக இருக்கீங்க, சின்ன குழந்தையா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நானே பெரும்பாலான நேரத்தில் இதை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிஸ்டம் வைட் டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலுமே ஃபுல்லாக டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே காலால் போனீங்கனாலும் தெரியும், எல்லா பக்கமே டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டார்க்காக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னதா அதிகமாக ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறேன், ஃபோனை யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ரீடிங் மோட், டார்க் மோட் ரெண்டையுமே முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ணி வச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே டார்க் மோட ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப டார்க் மோட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அது போக சிஸ்டம் ஃபாண்ட், டெக்ஸ்ட் சைஸ் மாற்றுறது எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த டிஸ்பிளே செக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாற்றிக்க முடியும். நான் இப்போதைக்கு லைட் மோட்லேயே வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக இங்கே ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைட் மோட் வச்சிட்டிங்கன்னா இங்கே டிஸ்பிளேவோட பிரைட்னஸே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் டு நாட் டிஸ்டர்ப் மோட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சேவர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சேவர்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையே இல்லை. ஏன்னா 6000 mAh பேட்டரி இருக்குது. இன்கேஸ் 10% தான் பேட்டரி இருக்குது, நான் ரொம்ப அவுட்டரில் இருக்க சார்ஜ் போட முடியாத நிலைமையில் இருக்குது அப்படின்னா அல்ட்ரா பேட்டரி சேவர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10% பேட்டரி வச்சு 1 இல்லை 2 நாள் உங்களால் நல்லா தாக்கு பிடிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் பவர் கன்சியூமிங் ஆக்டிவிட்டி எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு டார்க் மோடுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக மொத்தமாக 3 ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கால், அது போக கான்டாக்ட்ஸ், மெசேஜ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரௌசிங் பண்ணணும் அப்படின்னா க்ரோம் ஆட் பண்ணிக்கலாம். டைம் பார்க்கணும் அப்படின்னா கிளாக் ஆட் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் மட்டும் வேணும்னா யூடியூப் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் உங்களுக்கு பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்க டைமில் இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு காலும் வரும், சேம் டைம் இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியும். அது போக இங்கே கேஸ்ட் பண்ணுறக்கோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்டிங் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நியர்பை ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உள்ளே போய் இந்த பேசிக் செட்டப்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிவைஸ்க்கு உங்களால் டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ ஷேரிட் மாதிரி ஆப் பேன் பண்ணங்காட்டி ஸ்மார்ட் ஃபோன்லேயே அது டிஃபால்ட்டாக கொடுக்குறங்காட்டி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறக்கோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தொட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த செவ் கலர் இருக்கல அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி, அதுக்கப்புறம் HD+ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 480 பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி 60 mbps வரைக்கும் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரியன்டேஷனும் இருக்குது. போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், ஆட்டோ இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ வச்சு இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி சவுண்ட் சோர்ஸ், மியூட், மைக், சவுண்ட், சிஸ்டம் சவுண்ட்ஸ்னு இருக்குது. சிஸ்டம் சவுண்ட் கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டெல்லாம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மைக் கொடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி செட்டிங்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போக்கோ M3 ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர் செட்டிங்ஸில் என்னவெல்லாம் ஃபீச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்கன்னா கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது மூலமாக நீங்கள் ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை உங்கள் வீட்டில் இருக்க டிவி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப் ஸ்க்ரீன் கூட கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அது போக லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்லீப் வந்து ஆஃப்டர் 1 minute அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கம்மியாக 30 செகண்ட் இல்லைனா 15 செகண்ட் வச்சுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ செகண்டில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லீப் மூடு போகும், அதாவது லைட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வச்சிட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அது ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இப்படி கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்படி மேலே எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன் ஆன் ஆகும். அதுக்கு தான் அந்த ரைஸ் டு வேக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வேணும் அப்படின்னா அனல் பண்ணிங்க. அதே மாதிரி டபுள் டேப் டு வேக் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கிளான்ஸ் ஃபார் MI அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதிலேயே சொல்லியிருப்பேன், ஃபோன் ஆன் பண்ணுறப்பே இதை ஆஃப் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாக் ஸ்க்ரீனில் ஒரு சில வால்பேப்பர்ஸ்லாம் காட்டுவாங்கல்ல, அது மூலமாக உங்களுக்கு இன்டர்நெட் வேஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த கிளான்ஸ் ஃபார் MI அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட் மாத்திரக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கிளாக் ஃபார்மேட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த கிளாக் ஃபார்மேட் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. லான்ச் கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் லாக்கில் இருக்கிறப்ப இந்த வேல்யூம் டவுன் பண்ணுறதுக்குள்ள அது 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா அதுவே லான்ச் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்கெட் மோட முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எனபிள் பண்ணி வச்சுக்கங்க. பாக்கெட் மோட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வச்சிருக்கீங்க, அப்போ எந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாக்கெட் மோடில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக லாக் ஸ்க்ரீனில் எந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகாது. ஒரு வேலை இது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா தெரியாமல் உங்கள் கைப்பட்டுச்சுன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனில் போனீங்கன்னா லாஸ்ட்டு அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் தான் டைல் பேட், டோன், ஸ்டாப் சவுண்ட்ஸ், ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு இது ஆன்ல இருந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கும், அவங்க இதில் போய் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் போனீங்கன்னா லாக் ஸ்க்ரீன், ஃப்ளோட்டிங், பேட்சஸ் 3 இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா ஃபார்மேட்டில் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட், டோன் டு ஷோ லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டோன்ட் ஷோ லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை ஷோ நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் ஹோம் ஸ்க்ரீனில் வர மாதிரியே நோட்டிஃபிகேஷனோட கண்டென்ட்டும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது ஒரு சில நேரங்களில் ரொம்ப கடுப்பேற்றும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சைட் MIUல இருக்க மாதிரி வேணுமா இல்லை ஸ்டாக் அண்ட் இருக்க மாதிரி வேணுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கொடுத்துருங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதில் போய் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஹோம் ஸ்க்ரீன், வால்பேப்பர், தீம்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தாச்சு. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் போனீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் லாக்கெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் தான் எமர்ஜென்சி SOS ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி SOS பற்றி நம்ம டெடிகேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலாம், மேலே ஒரு கார்டு கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இது எனபிள் பண்ணி ஒரு சில கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப இந்த பவர் பட்டன் ஒரு 5 டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லொகேஷன், உங்களோட லாஸ்ட் கால் ஹிஸ்ட்ரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க கான்டாக்ட் போயிடும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கிற அலர்ட்டுமே அவங்களுக்கு போயிடும். இது மூலமாக அவங்க ஈஸியாக உங்களை ஃபைன் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா டே டைம்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கெஸ்டார் சைலண்ட் எழுப்புமல்ல அது செட் பண்ணிக்கலாம் இதில் போனீங்கன்னா. இல்லை அப்படின்னா பட்டன்ஸே வச்சு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க.
பட்டன் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படியா லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப இந்த வேல்யூ டவுன் பட்டன் 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் கேமரா ஆகுமோ அதே மாதிரி லான்ச் கேமராவுக்கு இது வரைக்கும் எதுவும் செட் பண்ணல. நமக்கு என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு டார்ச் ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர் யூஎஸ்டி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு ஆடியோ குவாலிட்டி நல்லா கேட்கல அப்படின்னா கிளியர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட் சவுண்ட் ரொம்ப லவுடாக கேட்கும். அது மூலமாக ஸ்பீக்கரில் ஏதாச்சும் அந்த துகள்லாம் அடிச்சிருந்ததுன்னா போய் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்காது. குயிக் பால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் எனபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி போக்கோ M2 ஸ்மார்ட் ஃபோன்லேயே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இன்னும் பார்க்கணும் அதுக்கான வீடியோ மேலே டாப்பில் காட்டுறேன். அதை செக் பண்ணுங்க. குயிக் பால்னா என்ன, பட்டன் ஷார்ட்கட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். 1 hand மோட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது எனபிள் பண்ணி அப்படின்னா இங்கே சைலண்ட் எடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனை சிறுசாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாகலாம் இல்லை, அதனால அது பெருசாக தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஆக்சசிபிலிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே தான் இதுவுமே பட்டன் ஷார்ட்கட் மாதிரி தான். இவ்வளோதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. அது போக கடைசியாக ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் இருக்க கொடுத்துருக்காங்க. கேம் டர்போ, வீடியோ டூல் பாக்ஸ், ஃப்ளோட்டிங் விண்டோ, செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கடுத்து டிஜிட்டல் வெல்பீயிங் கொடுத்துருக்காங்க. பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது. நான் என்ன நெட் ஆன் பண்ணல, ஆன் பண்ணால் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ டேட்டா எந்தெந்த ஆப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா இது மூலமாக போய் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்களா இல்லை வேறு தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்காணிக்க முடியும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் போக்கோ M3 ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். கேமரா சாஃப்ட்வேர்க்குள்ள போனீங்கன்னா எடுத்தது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு 12 MP தான் ஃபோட்டோ எடுக்கும். பட் இவங்க 48 MP கேமரா கொடுத்துருக்காங்களே, அந்த மோடில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் போனீங்கன்னா 48 MP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 48 MP மோடில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் இந்த மோடில் எடுக்கிற ஃபோட்டோட ஃபைல் சைஸ் மினிமம் 9 MP ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 15 MP 20 MP இருக்குது. இங்கே 64 GB தான் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் 128 GB ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எடுங்க, இல்லைனா கொஞ்சம் பார்த்து அந்த மோடில் வச்சு ஃபோட்டோ எடுங்க. லாஸ்ட் அந்த மோடில் போனீங்கன்னா நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட்ஸ், ஸ்லோ மோஷன், டைம்லெஸ், ஏஐ வாட்டர் மார்க் எல்லா ஆப்ஷனுமே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட் ஆப்ஷன் நீங்கள் வெளியே கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 1080 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக 720 பைட்லேயும் வேணும்னா உங்களால் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுலேயே சோர்ஸ், பிரைட்னஸ், டைட்டன், மேக்ரோ மோடிங் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ மோடில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துங்க. நிறைய பேர் மேக்ரோ மோட காண அப்படின்னு சொல்லிட்டு தேடுவீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களால் ஃபைன் பண்ணிக்க முடியும். இங்கே கடைசியாக ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்கன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி ப்ரோ மோடில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ப்ரோ மோடில் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வாங்க வேண்டாம். கேமரா குவாலிட்டி அவ்வளோக்கா ஒன்றும் வேறு லெவல்லே இல்லை. நெக்ஸ்ட் இதில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ கலர், டைம்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை இங்கே மாற்றி வச்சுக்க முடியும். 1:1, 9:16 ஃபுல் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே வாட்டர் மார்க் மாற்றி வச்சுக்க முடியும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி வாட்டர் மார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் போனீங்கன்னா வரும் கஸ்டம் வாட்டர் மார்க்கில் போய் நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் சூட் பை அப்படின்னு சொல்லிட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கடைசியாக எடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கீழே போக்கோ M3 2 ஸ்லாஷ் போட்டு டெக் 420 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதுபோல் இங்கே செல்ஃபிக்கு ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு நார்மலாக அந்த போர்ட்ரைட் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியும் இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் போக்கோ M3 ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் டிப்ஸ் அண்ட் டெக்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸ், சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுமா மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.